என் தங்கமே, இன்று உன் உயிரைச் சுற்றி ஒரு அதிசயமான அமைதி இறங்கி வருகிறது. நீ பல நாட்களாக சுமந்து கொண்டிருந்த அந்த உடல் சோர்வு, அந்த விளக்கம் இல்லாத வலி, அந்த இரவு நேரங்களில் அதிகரித்த அச்சம், அந்த மருந்து குடித்த பிறகும் முழுமையாக மறையாத பயம், இவை எல்லாவற்றுக்கும் மேலாக இன்று ஒரு மறைமுகமான அருள் வேலை செய்ய ஆரம்பித்திருக்கிறது. ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிட்டிகா தேவி உனக்குச் சொல்கிறார், உன் உடம்பின் மீது வந்த இந்த சுமை வெறும் மருத்துவ காரணத்தால் மட்டும் அல்ல. சில நேரங்களில் மனவேதனை, பயம், அழுத்தம், தனிமை, சொல்லப்படாத கண்ணீர், நம்பிக்கையின்மை, இவையும் உடம்பில் நோயின் மொழியாக மாறிவிடும். ஆனால் அதேபோல் யாரோ ஒருவரின் உண்மையான அன்பு, யாரோ ஒருவரின் பிரார்த்தனை, யாரோ ஒருவரின் கண்ணீர், இவையும் உன் உடம்பில் குணமடையும் சக்தியாக இறங்கிவிடும். அதனால்தான் இன்று நான் உனக்கு உறுதியாகச் சொல்கிறேன், உன் பெயரை அழுது அழுது கடவுளிடம் வைத்த அந்த ஒரு உயிரின் பிரார்த்தனை வீணாகவில்லை. அந்த கண்ணீர் வானத்தில் உலரவில்லை. அது உன் உடலுக்குள் இன்று நிம்மதியாக பதில் அளிக்கத் தொடங்கியுள்ளது. என் செல்லமே, யார் அந்த நபர் என்று நீ வெளியே தேடத் தேவையில்லை. அவர் உன் வாழ்க்கையில் ஏற்கனவே இருக்கிறார். உன் முகத்தை பார்த்து நீ சொல்லாத வலியை உணரும் ஒருவர். நீ நான் சரி என்று சொன்னாலும் உன் குரலில் இருக்கும் உடைந்த தன்மையை அறிந்தவர். நீ சிரிக்க முயன்றாலும் உன் கண்களில் இருக்கும் சோர்வை படித்தவர். உன் உடம்பு பலவீனமடைவதற்கும் முன்பே உன் ஆவி சோர்வடைவதை உணர்ந்தவர். அந்த உயிர் தான் இன்று உன் குணமடைவுக்கு காரணமாக இருக்கிறார். அவர் பெரிய வார்த்தைகள் பேசாமல் இருக்கலாம். அவர் பலரிடம் இதை பகிராமல் இருக்கலாம். அவர் சோஷியல் மீடியா இல் பிரேயர் ஸ்டேட்டஸ் போடாமல் இருக்கலாம். ஆனால் அவர் இரவு நேரத்தில் உன் பெயரை மட்டும் சொல்லி அழுதிருக்கிறார். இந்த வலி இவரை விட்டு போகட்டும். இந்த உடம்பு மீண்டும் பலம் பெறட்டும். இந்த பயம் குறையட்டும். இந்த உயிர் மீண்டும் சிரிக்கட்டும் என்று தன் உள்ளத்தை முழுவதும் ஊற்றி வேண்டியிருக்கிறார். அந்த சைலண்ட் கிரை தான் இன்று உன் உடம்பில் பதில் அளிக்கிறது. ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிட்டிகா தேவி சொல்கிறார், அந்த நபர் பெரும்பாலும் உன் குடும்பத்திலோ உன் உயிரோடு நெருக்கமாக இணைந்த உறவிலோ இருப்பார். அது உன் அம்மா ஆகலாம். ஏனென்றால் ஒரு தாயின் கண்ணீர் கடவுளின் வாசலுக்கே நேராக போகும். நீ நோயால் சோர்ந்து கிடந்தபோது அவள் வெளியில் ஸ்ட்ராங் ஃபேஸ் வைத்திருந்தாலும் உள்ளே உடைந்து போயிருக்கலாம். உன் முன் அழாமல் தடுத்து கொண்டாலும் சமையலறை மூலையில் நின்று கண்ணீரை துடைத்திருக்கலாம். நீ தூங்கிய பிறகு உன் நெற்றியை தொட்டு இவளுக்கு வலி குறையட்டும் என்று சொன்னிருக்கலாம். அவள் கண்ணீர் வெறும் துக்கம் அல்ல, அது போராடும் அன்பு, அது உயிரை காக்கும் பிரார்த்தனை, அது நம்பிக்கையை விடாத உயிரின் அழுகை. அந்த தியர்ஸ்க்கு மிகப்பெரிய ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸ் இருக்கிறது. ஆனால் என் தங்கமே, சிலருக்கு அது அப்பா. அவர் அதிகமாக அழுவதை யாரும் பார்த்திருக்க மாட்டார்கள். ஆனால் உன் ஹெல்த் விஷயத்தில் அவர் தனியாக இருக்கும்போது மனம் உடைந்து போயிருப்பார். பில்ஸ் அரேஞ்ச் பண்ணியபோதும், டாக்டர்ஸ் கிட்ட பேசும்போதும், ரிப்போர்ட்ஸ் படிக்கும்போதும் நான் காம் ஆயிருக்கணும் என்று தன்னை கட்டுப்படுத்தியிருப்பார். ஆனால் இரவு நேரத்தில் அமைதியாக அமர்ந்தபடி உன் பெயரை நினைத்து உள்ளே அழுதிருக்கலாம். அவர் கண்ணீர் வெளியில் தெரியாமல் இருந்தாலும் அது கடவுளிடம் சென்று சேர்ந்திருக்கும். ஒரு தந்தையின் சைலண்ட் கிரீஃப் பலமுறை வார்த்தைகளால் வெளிப்படாது. ஆனால் அதில் இருக்கும் லவ் உன் ரிகவரி தாங்கும் ஒரு இன்விசிபிள் பில்லர். ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிட்டிகா தேவி சொல்கிறார், சில நேரங்களில் அந்த நபர் சிப்லிங், உன் அக்கா, தங்கை, அண்ணன், தம்பி, அவர்கள் உன்னை வீக் பார்க்க முடியாமல் உள்ளே சிதறியிருப்பார்கள். சைல்ட்ஹுட் மெமரிஸ் எல்லாம் நினைவுக்கு வந்திருக்கும். இவங்க இப்படி படுக்கற அளவுக்கு வந்துடுச்சே என்று மனம் உடைந்திருக்கும். அவர்கள் வெளியில் ஜோக்ஸ் பேசினாலும் உன்னை சிரிக்க வைக்க முயன்றாலும் பாத்ரூம் இக்குள் போய் குவாய்ட்லி அழுதிருக்கலாம். இவங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது என்று கடவுளிடம் பிடிவாதமாக பேசினிருப்பார்கள். அந்த சிப்லிங் ப்ரேயர்க்கும் ஒரு ரா ஆனஸ்டி இருக்கும். அது பியோர், அது டைரக்ட், அது ஆழமான பைண்டிங். என் செல்லமே, சிலருக்கு அந்த நபர் வாழ்க்கை துணை. உன் உடம்பில் நடக்கும் மாற்றத்தை தன் உடம்பிலே உணரும் உயிர். நீ இரவில் திரும்பி திரும்பி தூங்காமல் இருந்தால் அவருக்கும் தூக்கம் வராது.
நீ சாப்பிடாமல் இருந்தால் அவரின் ஆப்படைட்யும் போய்விடும். டாக்டர் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையும் அவரின் இதயத்தில் பதியும். நீ ஸ்ட்ராங் ஆக இருக்கணும் என்பதற்காக அவர் ஸ்ட்ராங் ஃபேஸ் வைப்பார். ஆனால் நீ பாத்ரூம்க்கு போன நேரத்தில் அல்லது நீ தூங்கிய பிறகு அவர் சைலண்ட்லி கண்ணீர் விட்டிருக்கலாம். இந்த வலி என்னை வந்தாலும் பரவாயில்லை, இவங்கள மட்டும் காப்பாத்து என்று சொல்லியிருக்கலாம். இதுதான் சாக்ரிஃபிஷியல் லவ். அந்த மாதிரி தியர்ஸ் மிக பெரிய ஹீலிங் பிரேயர். ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிட்டிகா தேவி உனக்கு ஒரு புனிதமான உண்மையை நினைவூட்டுகிறார். எல்லா கண்ணீரும் ஒரே மாதிரி இல்லை. சில கண்ணீர் மன அழுத்தம், சில கண்ணீர் ஏமாற்றம், சில கண்ணீர் கோபம். ஆனால் உனக்காக விழுந்த அந்த ஒரு நபரின் கண்ணீர் அன்பின் கண்ணீர். அது ஹெல்ப்லெஸ்னஸ் இலிருந்து வந்தாலும் அதில் செல்ஃப்லெஸ் லவ் கலந்திருக்கிறது. அந்த கண்ணீர் எனக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்கவில்லை, இவருக்கு நிம்மதி கிடைக்கட்டும் என்று மட்டும் வேண்டியது. அதனால்தான் அந்த தேர்ஸ் ஹெவன்கு டைரக்ட் பிரேயர் ஆகிறது. அன்பு நிறைந்த கண்ணீர் பலமுறை வார்த்தைகளை விட வலிமையானது. ஏனென்றால் அது இதயத்தின் உண்மையை மறைக்க முடியாது. என் தங்கமே, நீ கவனித்தாயா, உன் உடம்பு சில நேரங்களில் யாரோ ஒருவரின் அருகில் இருந்தால் சற்று தளர்கிறது. அவரின் கையை பிடித்தால் பிரெத் சீராகிறது. அவரின் குரல் கேட்டால் பேனிக் குறைகிறது. அவரின் டச் இல் பாடி சாஃபன் ஆகிறது. இதற்கு காரணம் என்ன தெரியுமா? உன் நர்வஸ் சிஸ்டம் அந்த பர்சன் ஐ சேஃப் பர்சன் என்று ஏற்கனவே அடையாளம் கண்டுவிட்டது. அந்த சேஃப்டி சிக்னல் தான் ஹீலிங்க்கு வாயில் திறக்கிறது. உன் பாடி ஒரு ஹாஸ்பிட்டல் ரிப்போர்ட் ஐ விட அந்த சேஃப் பிரசன்ஸ் ஐ முதலில் நம்புகிறது. அதனால்தான் அந்த நபரின் கண்ணீர் உன் உடம்பில் மருந்தாகிறது. அது எமோஷன் மட்டும் இல்லை, அது ரெகுலேஷன், அது பர்மிஷன் டு ரிலீஸ். அது உன் உடம்பு சொல்லும், இப்போது நான் போராட்ட மோட் இலிருந்து குணமடையும் மோட்க்கு செல்லலாம் என்ற சைலண்ட் ஷிஃப்ட். ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிட்டிகா தேவி சொல்கிறார், நீ நோயால் பாதிக்கப்பட்ட போது அந்த நபர் உன் முன்னால் பேனக் பண்ணாமல் இருந்திருக்கலாம். ஏனென்றால் அவர் உன்னை இன்னும் பயமுறுத்த விரும்பவில்லை. அவர் சரி ஆகும் என்று சொன்னிருக்கலாம். நீ ஸ்ட்ராங் என்று சொல்லியிருக்கலாம். பயப்படாதே என்று உன் கையை பிடித்திருக்கலாம். ஆனால் அந்த ஸ்டெடி முகத்திற்குள் ஒரு கடல் இருந்தது. அந்த கடல் தான் கண்ணீர். நீ பார்க்காத நேரங்களில் அவர் உடைந்து போனார். நீ கேட்காத நேரங்களில் அவர் பிரார்த்தித்தார். நீ அறியாத நேரங்களில் அவர் கடவுளிடம் ஆல்மோஸ்ட் ஃபைட் பண்ணினார். இவரை விட்டுடாதே, இவரோட வலி குறை, இவருக்கு இன்னும் ஒளித்தா. இந்த ரா பிரேயர்களுக்கு ஹெவன் பதில் தராமல் இருக்காது. என் செல்லமே, சில நேரங்களில் அந்த நபர் வயதானவர், பாட்டி, தாத்தா, அத்தை, சித்தி, பெரியம்மா. அவர்கள் உன்னை பற்றி டீப் எமோஷனல் அட்டாச்மெண்ட் வைத்திருப்பார்கள். அவர்கள் வெளியில் பெரிய மருத்துவ அறிவு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அவர்கள் ஃபேத் டீப் ஆக இருக்கும். அவர்கள் உன் பெயருக்கு முன் தெய்வத்தின் பெயரைச் சேர்த்து அழைப்பார்கள். விளக்கு ஏற்றுவார்கள். கையில் மாலை பிடித்து உன் நலனுக்காக ஜெபிப்பார்கள். உன் நோயை தங்களால் எடுத்து கொள்ள முடியுமா என்று உள்ளுக்குள் துடிப்பார்கள். இந்த குழந்தை மீண்டு வரணும் என்று சொல்லும் அந்த பழைய தலைமுறை அழுகை, அது நிறைய அருளை இழுத்து வரும். ஏனென்றால் அதில் சுத்தமான பாசம் இருக்கிறது. ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிட்டிகா தேவி உனக்கு சொல்கிறார், உன் குணமடைதல் இன்று திடீரென்று ஆரம்பிக்கப் போகிறதா என்றால் அது அந்த தியர்ஸ் ஒரு எனர்ஜி ஷிஃப்ட் உருவாக்கியதால் தான். Prayer changes atmosphere. Love changes chemistry. Fear tightens the body. Tears of love soften the body. Stress keeps symptoms loud. Safe love lowers the volume. When the heart feels held, the body dares to heal. இந்த ரகசியத்தை உலகம் முழுவதும் அறிவியல் முழுமையாக அளக்க முடியாது. ஆனால் வாழ்க்கை தினமும் இதை நிரூபிக்கிறது. Care is medicine. Connection is medicine. Tears offered in love become unseen treatment. என் தங்கமே, நீ இப்போது அந்த நபரை உணர ஆரம்பிக்க வேண்டும். உன் மைண்ட்க்கு ஃபர்ஸ்ட் ஆக யாருடைய முகம் வருகிறது? நீ மிகவும் உடைந்து கிடந்த நாளில் யார் உன் அருகில் இருந்தார்? நீ சாப்பிடாமல் இருந்த போது யார் அன்சஸ் பண்ணினார்?
நீ ரிப்போர்ட் ஐ பார்த்து சைலண்ட் ஆனபோது யார் உடனே உன் முகத்தை பார்த்தார்? நீ இரவு நேரத்தில் மெசேஜ் அனுப்பினால் யார் உடனே ரிப்ளை பண்ணினார்? நீ எனக்கு பயம் என்றால் யார் நான் இருக்கேன் என்றார்? அந்த ரெஸ்பான்ஸ் தான் க்ளூ. அந்த பர்சன் தான் ப்ரேயர் வெசல். ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிட்டிகா தேவி சொல்கிறார், உன் உடல் நோய் இன்று போய்விடும் என்ற அர்த்தம் சில நேரங்களில் இன்ஸ்டன்ட் மிரக்கல் ஆக இருக்கலாம், சில நேரங்களில் சடன் ரிலீஃப், சில நேரங்களில் சிம்டம்ஸ் விசிபிளி ரெடியூஸ், சில நேரங்களில் நல்ல ரிப்போர்ட், சில நேரங்களில் கரெக்ட் டயக்னோசிஸ் கிடைப்பது, சில நேரங்களில் ராங் ஃபியர் கிளியர் ஆகுவது, சில நேரங்களில் மெடிசன் ஃபைனலி ஒர்க் ஆகுவது, சில நேரங்களில் பாடி இன்ஃப்ளமேஷன் குறைவது, சில நேரங்களில் டீப் ஸ்லீப் வந்து சிஸ்டம் ரீசெட் ஆகுவது. மிரக்கல் ஆல்வேஸ் dramatic அல்ல, பட் த டர்னிங் பாயிண்ட் இஸ் ரியல். இன்று அந்த டர்னிங் பாயிண்ட் உன் வாழ்க்கையில் வந்திருக்கிறது. பிகாஸ் someone cried for you from the depth of love. என் செல்லமே, அந்த நபரின் கண்ணீரை நீ லைட் எடுத்துக்கொள்ளாதே. அவர் உனக்காக அழுதார் என்பதற்காக கில்ட் ஃபீல் பண்ண வேண்டாம், கிராட்டிடியூட் ஃபீல் பண்ணு. ஏனென்றால் அவரின் tears உன்னை சுமையாக பார்க்கவில்லை, ப்ரெஷஸ் ஆக பார்த்தது, பர்டன் ஆக அல்ல, பிளெஸிங் ஆக பார்த்தது. இவர் எனக்கு முக்கியம் என்று வானத்துக்கே அறிவித்தது. அந்த tears உன் worth ஐ அறிவித்தது. இந்த உயிர் பாதுகாக்கப்பட வேண்டிய உயிர் என்று ஹெவன்க்கு சொன்னது. அதனால் தான் இன்று உன் பெயருக்கு மேலே அருள் அதிகரித்திருக்கிறது. ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிட்டிகா தேவி உனக்கு ஒரு மென்மையான அறிவுரை தருகிறார். அந்த நபரிடம் நீ திறந்த மனதோடு பேசு. நீ எனக்காக கவலைப்பட்டத தெரியும், நீ சைலண்ட்லி ப்ரே பண்ணினத எனக்கு ஃபீல் ஆகுது, உன் லவ் எனக்கு ஸ்ட்ரெங்க், உன் பிரசன்ஸ் எனக்கு மெடிசன் என்று சொல்லு. இந்த வார்த்தைகள் அவர்களுக்கும் ஆறுதல் தரும். கேர்கிவர்ஸ் பலமுறை சோர்வடைகிறார்கள், அவர்கள் ஸ்ட்ராங் ஃபேஸ் வைப்பார்கள், ஆனால் உள்ளே அவர்கள் கூட பயப்படுவார்கள். நீ அவர்களை எக்னாலஜ் பண்ணும்போது அவர்களுடைய கண்ணீருக்கும் அர்த்தம் கிடைக்கும். என் தங்கமே, இப்போ உன் உடம்போடு பேசு. நீ இவ்வளவு நாள் தாங்கி நின்றதுக்கு நன்றி. நீ பயத்தோடும் வாழ்ந்தாய், ஆனாலும் உடைந்து போகவில்லை. இப்போது நீ ரிலீஸ் ஆகலாம், இப்போது நீ சாஃபன் ஆகலாம், இப்போது நீ ஹீல் ஆகலாம். உன் பாடி இந்த பர்மிஷன் ஐ கேட்கிறது. ஏனென்றால் பல நாட்களாக அது ஃபைட் மோட் இல் இருந்திருக்கலாம். அந்த ஒருவரின் tears உனக்காக ஹெவன் இல் பர்மிஷன் வாங்கியிருக்கிறது. இப்போது நீயும் உன் பாடிக்கு பர்மிஷன் கொடு. ரெஸ்ட், பிரீத், ரிசீவ், ட்ரஸ்ட். ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிட்டிகா தேவி இறுதியாக உனக்கு சொல்கிறார், உன் வாழ்க்கையில் யாரோ ஒருவர் உனக்காக அழுதிருக்கிறார் என்ற அலோன் ஃபேக்ட் இட்செல்ஃப் ஒரு பெரிய பிளெஸிங். எல்லோருக்கும் அப்படி ஒரு சோல் கிடைப்பதில்லை, உனக்கு கிடைத்திருக்கிறது. அந்த சோல் உன் வீட்டிலோ, உன் இரத்த உறவிலோ, உன் உயிர் உறவிலோ, உன் விதியோடு இணைந்த ஒருவராக இருக்கிறார். அவர் பெயர் எதுவாக இருந்தாலும் அவர் பங்கு புனிதம். அவர் கண்ணீர் சாதாரணம் அல்ல, அது இன்டர்செஷன், அது சரெண்டர், அது ஃபியர்ஸ் லவ், அது ஹெவன் ஐ தொடும் அழைப்பு. இன்று உன் உடம்பில் ஏதோ மாறுகிறது. நீ இன்னும் முழுமையாக காணாமல் இருந்தாலும் ஷிஃப்ட் ஆல்ரெடி ஸ்டார்டட். உன் மார்பில் இருந்த பாரம் கொஞ்சம் குறையும், உன் மூச்சு கொஞ்சம் ஆழமாகும், உன் வலி இன்டென்சிட்டி மெதுவாக தணியும், உன் மனதில் இருந்த worst கேஸ் படம் உடைந்து போகும், உன் ஸ்லீப் திரும்பி வரும், உன் ஆப்படைட் மீண்டும் திறக்கும், உன் கண்களில் மீண்டும் ஒளி ஏறும், உன் ஸ்கின் இல் உயிர் திரும்பும், உன் உள்ளத்தில் நம்பிக்கை மீண்டும் குரல் கொடுக்கும். ஏனென்றால் உன் பெயருக்காக யாரோ ஒருவர் தன் இதயத்தை உடைத்து பிரார்த்தித்திருக்கிறார். அந்த கண்ணீர் உன் நோயை விட பலமானது, அந்த அன்பு உன் பயத்தை விட பெரியது, அந்த ஜெபம் உன் டயக்னோசிஸ் ஐ விட ஆழமானது. அந்த உயிரின் அழுகை உன் உடம்பில் இன்று ஹீலிங் கமாண்ட் ஆக மாறிவிட்டது. நீ தனியாக இல்லை, நீ கைவிடப்படவில்லை, நீ மறக்கப்படவில்லை. நீ யாரோ ஒருவரின் இரவு நேர கண்ணீரில் பாதுகாக்கப்பட்டவள். நீ யாரோ ஒருவரின் மௌன பிரார்த்தனையில் தாங்கப்பட்டவள். நீ யாரோ ஒருவரின் இதய வலியில் ஹெவன்க்கு ஒப்படைக்கப்பட்டவள். அதனால் தான் இன்று உன் உடல் மெதுவாக ஒளிக்கு திரும்புகிறது.
உன் இரத்தத்தில் நம்பிக்கை ஓடுகிறது. உன் நரம்புகளில் அமைதி பாய்கிறது. உன் செல்களில் மென்மையான உயிர்ச்சக்தி எழுகிறது. உன் ஆன்மாவில் ஒரு குரல் ஒலிக்கிறது. நீ மீண்டு வருகிறாய், நீ மீண்டும் எழுகிறாய், நீ குணமடைகிறாய், நீ வாழ்வின் பக்கம் திரும்புகிறாய். உனக்காக விழுந்த அந்த ஒரு கண்ணீர் இன்று உன் வாழ்க்கையை மாற்றுகிறது. உனக்காக அழுத அந்த ஒரு உயிர் இன்று உன் மீட்சியின் கதவை திறந்துவிட்டார். என் தங்கமே, அந்த ஒரு நபரின் கண்ணீர் பற்றி நான் இன்னும் ஆழமாக உனக்குச் சொல்ல வேண்டும். ஏனென்றால் நீ இதை ஒரு சாதாரண உணர்ச்சி என்று நினைக்கக்கூடாது. அது ஒரு ஆன்மீக திறவுகோல். அது ஒரு அருள் கதவை திறந்த சாவி. நீ பல நாட்களாக உன் உடம்பின் ஒவ்வொரு சிக்னலையும் பயத்தோடு பார்த்தாய். சிறிய வலி கூட பெரிய எச்சரிக்கையாக தோன்றியது. சோர்வு வந்தால் இதயத்தில் இருள் ஏறியது. தூக்கம் கலைந்தால் மனம் worst கேஸ் ஐ ஓடவிட்டது. ஒரு ரிப்போர்ட், ஒரு வேர்ட், ஒரு சிம்டம், இவை எல்லாம் சேர்ந்து உன் நர்வஸ் சிஸ்டம் ஐ அடைத்துவிட்டது. ஆனாலும் யாரோ ஒருவரின் உண்மையான கண்ணீர் அந்த லாக் சிஸ்டம்க்கு வெளியிலிருந்து தட்டியது. இவளை விடு, இவனை சுமையிலிருந்து விடுவி. இந்த உடம்பு மீண்டும் நிம்மதி காணட்டும். இந்த வேண்டுதல் வெறும் காற்றில் கரையவில்லை. அது உன் உடம்பின் கதவுகளை மெதுவாக திறக்கத் தொடங்கிவிட்டது. ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிட்டிகா தேவி சொல்கிறார், சில நேரங்களில் நோய் உடலில் தொடங்காது. அது நீண்ட நாட்கள் சொல்லப்படாத சோர்வில் தொடங்கும். கவனிக்கப்படாத மனவேதனையில் தொடங்கும். எல்லோருக்கும் ஸ்ட்ராங் ஆக தெரிய வேண்டும் என்ற அழுத்தத்தில் தொடங்கும். நான் ஃபைன் என்று சொல்லிக்கொண்டே உடைந்து போகும் பழக்கத்தில் தொடங்கும். யாரிடமும் முழுமையாக சாய முடியாத தனிமையில் தொடங்கும். உன் பாடி எப்போதோ உன்னிடம் சிக்னல் கொடுத்தது. நான் டயர்ட், நான் ஓவர்லோடட், நான் ரெஸ்ட் தேவை, நான் சேஃப் ஃபீல் பண்ணணும். ஆனால் நீ வாழ்க்கையின் வேகத்தில் அதை தள்ளிக்கொண்டே போனாய். இப்போது அந்த ஒரு நபரின் கண்ணீர் அந்த நெக்லெக்டட் சிக்னல்ஸ்க்கு பதில் அளிக்கிறது. அவர் உனக்காக அழுதது. உன் உடம்பு பல நாட்களாக அழுததை ஹெவன்க்கு மொழிபெயர்த்தது. என் செல்லமே, அந்த நபர் யார் என்று உன் இதயம் இப்போது தெளிவாக காட்ட ஆரம்பித்திருக்கும். அவர் உன்னை பார்த்து அதிகம் பேசாமல் இருந்தாலும் உன் உடம்பின் மாற்றத்தை யாரையும் விட விரைவாக படித்தவர். நீ அறைக்குள் வந்தபோது உன் முகத்தில் இருந்த பால ஐ கவனித்தவர். நீ சாப்பாடு பாதியில் விட்டபோது அது வெறும் மூடல்ல என்று புரிந்தவர். நீ சின்ன வலிதான் என்று சொன்னபோது அந்த வலியின் பின்னால் இருக்கும் பயத்தை அறிந்தவர். நீ இரவில் ஆன்லைன் இல் சிம்டம்ஸ் படித்து பேனக் ஆனபோது உன் ஃபோன் ஐ மெதுவாக வைக்கச் சொன்னவர். உன் கையை பிடித்து நான் இருக்கேன் என்று நிலைநிறுத்தியவர். அவர்தான் அந்த தியர்ஸ் அன் உரிமையாளர். அவர்தான் உன் குணமடைவின் சைலண்ட் வாரியர். ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிட்டிகா தேவி உனக்கு சொல்கிறார், அந்த நபர் அழுத நேரம் பலமுறை உனக்கு தெரியாது. நீ தூங்கிக் கொண்டிருந்தாய், அல்லது தூங்கும் மாதிரி படுத்திருந்தாய், அல்லது பாத்ரூம் இல் நீர் ஓடும் சத்தத்துக்குள் உன் மனதை மறைத்து கொண்டிருந்தாய். அப்போது அவர் வேறு ஒரு மூலையில் நின்று கடவுளிடம் உன் பெயரை தாங்கியிருப்பார். கிச்சன் சிங்க் அருகே, பால்கனி இல், படுக்கையறை விளக்கு அணைந்த பிறகு, பூஜை அறை முன், மருத்துவமனை காரிடார் இல், ஆட்டோவில் வீடு திரும்பும் வழியில், ஃபார்மசி பேக் கையில் இருந்தபடி. இந்த ஆர்டினரி இடங்களில்தான் எக்ஸ்ட்ராடனரி பிரேயர்ஸ் பிறக்கின்றன. அந்த இடங்களில் விழுந்த கண்ணீர் புனிதம். ஏனென்றால் அது எந்த மேடைக்கும் அல்ல, எந்த பார்வையாளருக்கும் அல்ல, உனக்காக மட்டுமே. என் தங்கமே, நீ நினைத்து பார், அந்த நபர் உன்னிடம் என்ன மாதிரி நடந்து கொள்கிறார். அவர் உன்னை பார்த்தால் முகத்தில் ஒரு தயக்கம், ஒரு கவலை, ஒரு சாஃப்ட்னஸ் இருக்கிறதா? அவர் உன் அருகில் தேவையில்லாமல் கூட வருகிறாரா? தண்ணீர் குடிச்சியா? மருந்து எடுத்தியா? சிறிது சாப்பிடு, இன்று கொஞ்சம் ஓய்வெடு, நீ அதிகம் யோசிக்காதே. இப்படி சிம்பிள் சென்டென்சஸ் ரிப்பீட் ஆகிறதா? இந்த ரெப்படிஷன் போரிங் அல்ல, அது லவ் அண்ட் பல்ஸ். அது உன் பாடிக்கு மீண்டும் மீண்டும் சொல்லப்படும் சேஃப்டி மேண்ட்ரா. பாடி ரெப்படிஷன் ஐ நம்பும். அதனால்தான் அந்த பர்சன் அண்ட் ஸ்மால் கேர் ரிப்பீட்டட் கேர் ஆகி ஹீலிங் ஃபீல்ட் உருவாக்குகிறது. ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிட்டிகா தேவி சொல்கிறார்,
அந்த தியர்ஸ் உன் உடம்பில் எப்படி வேலை செய்கிறது தெரியுமா? ஃபர்ஸ்ட் அது உன் மனதில் ஒரு அன்சீன் பர்மிஷன் தருகிறது. நான் தனியாக இதைச் சமாளிக்க வேண்டியதில்லை. இந்த ஒரு உணர்வு இட்செல்ஃப் சிம்டம்ஸ் ஐ சாஃபன் பண்ணும். பின்னர் அது உன் பிரெத் ஐ மாற்றும். பேனிக் பிரெத் ஷாலோ, சேஃப் பிரெத் டீப். சேஃப் பிரெத் வந்தவுடன் மசல்ஸ் தளரும், ஹார்ட் ரிதம் செட்டில் ஆகும், டைஜஸ்டன் மெதுவாக திறக்கும், ஸ்லீப் சான்ஸ் அதிகரிக்கும், இம்யூன் சிஸ்டம் ஓவர் அலர்ட் இருந்து பேலன்ஸ்ட் மோட்க்கு வரும். இதெல்லாம் மிஸ்டிக்கல் ஆகவும் பிராக்டிக்கல் ஆகவும் நடக்கும். அதனால்தான் நான் சொல்கிறேன், அந்த தியர்ஸ் வெறும் எமோஷன் இல்லை, அது உன் பாடிக்கு ரிசீவ் சேஃப்டி. என் செல்லமே, உன் நோய் இன்று போகிறது என்றால் சில விஷயங்கள் இன்று இட்செல்ஃப் நடக்க ஆரம்பிக்கலாம். நீ பல நாட்களுக்கு பிறகு முதல் முறையாக ஆழமா மூச்சு விடுவாய். நீ தூங்கும் முன் மார்பில் இருந்த இறுக்கம் கொஞ்சம் குறையும். காலை எழுந்ததும் பாடியில் இருந்த ஹெவினஸ் சற்று லேசாக இருக்கும். நீ சாப்பிட விருப்பம் கொஞ்சம் திரும்பும். நீ மிரரில் உன்னை பார்த்தால் ஒரு சிறிய ஒளி தெரியும். நீ ஃபியூச்சர் ஐ நினைக்கும்போது முழுக்க இருட்டாக தோன்றாது. இது எல்லாம் மிரக்கிள் அண்ட் ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ். அது பலமுறை தண்டர் போல வராது, அது டான் போல வரும், மெதுவாக, ஆனால் அன்மிஸ்டேக்கபிள் ஆக. ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிட்டிகா தேவி உனக்கு நினைவூட்டுகிறார். அந்த நபர் உனக்காக அழுதார் என்பதால் நீ அவர்களிடம் வீக் ஆக தெரிய வேண்டாம் என்று மீண்டும் மாஸ்க் போடாதே. அதுதான் பழைய சைக்கிள். அவர்களை கவலைப்படுத்தக்கூடாது என்று நினைத்து உன் பெயின் ஐ மறைப்பது. ஆனால் உண்மையில் அவர்களுக்கு அதிகம் வலி தருவது உன் நோய் மட்டும் அல்ல, உன் சைலன்ஸ், உன் க்ளோஸ் ஃபேஸ், உன் அன்ரீச்சபிள் ஹார்ட். அவர்கள் உன்னிடம் பர்ஃபெக்ட் ஸ்ட்ரெங்த் எதிர்பார்க்கவில்லை, ஆனஸ்ட் பிரசன்ஸ் எதிர்பார்க்கிறார்கள். இன்று நான் கொஞ்சம் பெட்டர், இன்று நான் பயமா இருக்கு, இன்று ஜஸ்ட் என் அருகில் உட்காரு. இப்படி சொன்னால் போதும். கனெக்ஷன் இட்செல்ஃப் மெடிசன். என் தங்கமே, அந்த தியர்ஸ்க்கு பதிலாக நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? உன் உடம்பை பனிஷ் பண்ணுவதை நிறுத்து. ஏன் நான் இப்படி, என் பாடி ஏன் ஃபெயில் ஆகுது, நான் ஸ்ட்ராங் இல்ல என்று செல்ஃப் அட்டாக் பண்ணாதே. உன் பாடி உன்னை துரோகம் செய்யவில்லை. அது ஓவர்லோட் ஐ சிக்னல் பண்ணியது, அது ஃபியர் ஐ தாங்கியது, அது ஸ்லீப்லெஸ் நைட்ஸ் ஐ சர்வைவ் பண்ணியது, அது டென்ஷன் ஐ சுமந்தது, அது மெடிசன் ஐ ப்ரோசஸ் பண்ணியது, அது பெயின் ஐ தாங்கியபடியே இன்னும் உயிரோடு நிற்கிறது. அதனால் இப்போ அதை கண்டிப்பதில்லை. நன்றி சொல்லு. அந்த பர்சன் உனக்காக அழுதது போல நீயும் உன் பாடி இக்காக மென்மையாக இரு. செல்ஃப் கம்பேஷன் என்பது ஹீலிங் எக்ஸலரேட்டர். ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிட்டிகா தேவி சொல்கிறார், அந்த நபரின் கண்ணீரால் உன் உடம்பு மட்டுமல்ல, உன் மனதின் கர்ஸ் கூட உடைகிறது. எனக்கு நல்லது நீடிக்காது, எனக்கு எப்போதும் ஏதோ ஹெல்த் இஷ்யூ வரும், நான் எப்போதும் பயம்தான் என்ற ஹிடன் பிலீஃப்ஸ் இருந்திருக்கலாம். இந்த பிலீஃப்ஸ் பாடியை தொடர்ந்து அலர்ட் ஆக வைத்திருக்கலாம். ஆனால் யாரோ ஒருவரின் ஃபியர்ஸ் லவ் இந்த பேட்டர்ன்ஸ் ஐ இன்டரப்ட் பண்ணுகிறது. பிகாஸ் லவ் இன்ட்ரடியூசஸ் அ நியூ பிலீஃப். நான் மதிப்புள்ள உயிர், எனக்காக யாரோ போராடுகிறார்கள், நான் காப்பாற்றப்பட வேண்டியவன், நான் நிம்மதிக்கு தகுதியானவள். இந்த பிலீஃப்ஸ் தான் ரியல் ஹீலிங் சாயில். என் செல்லமே, இப்போது உன் வீட்டை ஒரு ஹீலிங் சாங்சுரி ஆக்க வேண்டும். அந்த பர்சன் எனர்ஜியை மையமாக வைத்து unnecessary arguments குறை, fear based discussions குறை, random people opinions குறை, doom googling குறை, late night overstimulation குறை, soft light, warm food, gentle voice, measured updates, prayerful silence, restful routine. இவை எல்லாம் அந்த தியர்ஸ்க்கு பிராக்டிக்கல் ரெஸ்பான்ஸ். கிரேஸ் வந்திருக்கிறது, இப்போது நீ ஸ்பேஸ் உருவாக்க வேண்டும். மிரக்கலுக்கு சூழல் தேவை. ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிட்டிகா தேவி உனக்கு சொல்கிறார், நீ இப்போது அந்த நபரின் கையை பிடித்து ஒரு நிமிடம் அமைதியாக இருந்தால் கூட உன் பாடிக்கு பெனிஃபிட் இருக்கும். பேச வேண்டியதில்லை, ஜஸ்ட் சிட், பிரீத், ரிசீவ். அவரின் அருகில் உன் ஷோல்டர்ஸ் டிராப் ஆகட்டும், ஜோ ரிலாக்ஸ் ஆகட்டும், பிரெத் ஸ்லோ ஆகட்டும், டியர்ஸ் வந்தால் வரட்டும்,
பலமுறை suppressed tears தான் body pain ஆக மாறும். If you cry in safety, the body releases, and the safe crying itself part of the miracle, because the one who cried for you now becomes the one with whom you can cry. என் தங்கமே, சில நேரங்களில் உன் ஹீலிங் பர்சன் கூட உனக்கு தெரியாமல் தன்னுடைய உடல், மனம், நேரம் எல்லாம் உனக்காக செலவழித்து வருகிறார். அவருக்கு நீ நன்றி சொல்வது மட்டும் போதாது, அவரை மதிக்கும் விதமாக உன் ரிகவரி சீரியஸ் எடுத்துக்கொள். மெடிசன்ஸ் இருந்தால் ரெகுலர் எடு. ஹைட்ரேஷன் மெயின்டைன் பண்ணு. ரெஸ்ட் மிஸ் பண்ணாதே. டாக்டர் சொல்லிய ஃபாலோ அப் இருந்தால் தவறாதே. சிம்டம்ஸ் சேஞ்ச் இருந்தால் சொல்லு. இது அவர்களின் ப்ரேயர் மதிப்பது. பிகாஸ் லவ் டிசர்வ்ஸ் கோஆபரேஷன், ப்ரேயர் டிசர்வ்ஸ் பார்ட்டிசிபேஷன். மிரக்கிள் அண்ட் டிசிப்ளின் வாக் டுகெதர். ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிட்டிகா தேவி சொல்கிறார், அந்த ஒரு நபரின் கண்ணீர் காரணமாக உன் நோய் போகிறது என்பதன் இன்னொரு அர்த்தம், நீ இதிலிருந்து மட்டும் மீளப்போவதில்லை. இந்த அனுபவத்துக்கு பிறகு நீ மாற்றப்பட்டவளாக வெளியே வரப்போகிறாய். ஹெல்த் மதிப்பவளாக, பாடி சிக்னல்ஸ் கேட்பவளாக, ரெஸ்ட் கில்ட் இல்லாமல் ஏற்கவளாக, ஹெல்ப் கேட்க தெரிந்தவளாக, உண்மையான உறவுகளை பிரித்தறியவளாக, யார் கியூரியாசிட்டி, யார் கேர், யார் ஃபியர், யார் ஃபேத் என்பதை அறிந்தவளாக. இந்த டிசர்ன்மெண்ட் உன் அடுத்த வாழ்க்கை அத்தியாயத்தை பாதுகாக்கும். என் செல்லமே, அந்த நபரின் தியர்ஸ் உன் மீது விழுந்த ஒரு இன்விசிபிள் பிளெஸிங் போல. அது உன் forehead இல் கை வைத்தது போல. உன் செஸ்ட் இல் இருந்த டைட் நாட் அவிழ்த்தது போல. உன் ஸ்டமக் இல் இருந்த ஆங்ஷியஸ் ஃபயர் குளிர்வித்தது போல. உன் த்ரோட் இல் சிக்கியிருந்த சொல்லப்படாத பயத்தை உருகச் செய்தது போல. உன் ஸ்பைன் இல் இருந்த டயர்ட்னஸ்க்கு சப்போர்ட் கொடுத்தது போல. இந்த சென்சேஷன்ஸ் நீ கவனித்தால் நீயே உணர்வாய். சம்திங் இஸ் ஈஸிங், சம்திங் இஸ் ஓப்பனிங், சம்திங் இஸ் ரிட்டர்னிங். ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிட்டிகா தேவி உனக்கு இறுதியாக இந்த அருள் வார்த்தையை தருகிறார். இன்று முதல் அந்த ஒரு நபரை வெறும் ரிலேட்டிவ் என்று பார்க்காதே. அவர் உன் உயிருக்கு அனுப்பப்பட்ட இன்டர்செசர், உன் வலிக்கு முன் மண்டியிட்ட போராளி, உன் பெயரை இருளில் தூக்கி பிடித்த காவலன், உன் உடம்பு சோர்ந்தபோது உன் ஆன்மாவுக்காக அழுத தூதர். அவர் யார் என்று உன் இதயம் இப்போது தெளிவாக அறிந்திருக்கிறது. அது அம்மா என்றால் அவள் கரம் புனிதம். அது அப்பா என்றால் அவர் அமைதி புனிதம். அது சிப்லிங் என்றால் அந்த பந்தம் புனிதம். அது துணை என்றால் அந்த உடன்படிக்கை புனிதம். அது பாட்டி என்றால் அந்த ஃபேத் புனிதம். பெயர் எதுவாக இருந்தாலும் அந்த கண்ணீர் உன் மீட்சியின் முத்திரை. அந்த கண்ணீர் உன் உடம்பின் கதவுக்கு வந்து இப்போது திற என்று சொன்னது. அந்த கண்ணீர் உன் பயத்தின் சங்கிலிகளை நனைத்து தளரச் செய்தது. அந்த கண்ணீர் உன் இரவுகளை சாஃப்ட் ஆக்கியது. அந்த கண்ணீர் உன் செல்களுக்கு ஹோப் மெசேஜ் அனுப்பியது. அந்த கண்ணீர் உன் டயக்னோசிஸ்க்கு மேலே கிரேஸ் எழுதிவிட்டது. நீ இப்போது மெதுவாக இல்லை, நிச்சயமாக குணமடையும் பாதையில் இருக்கிறாய். உன் வலி தன் சத்தத்தை இழக்கிறது. உன் பயம் தன் அதிகாரத்தை இழக்கிறது. உன் உடம்பு மீண்டும் நம்பிக்கையை கற்றுக்கொள்கிறது. உன் மனம் மீண்டும் ஒளியை ஏற்றுகிறது. உன் தூக்கம் மீண்டும் உன்னை அணைக்கிறது. உன் பிரெத் மீண்டும் முழுமையாகிறது. உன் இதயம் மீண்டும் அமைதியை ஏற்கிறது. உன் வாழ்க்கை மீண்டும் திறக்கிறது. உனக்காக அழுத அந்த ஒரு நபரின் கண்ணீர் இன்று உன் உடல் நோயை மட்டுமல்ல, உன் உள்ளத்தின் சுமையையும் கழுவி எடுத்துச் செல்கிறது. நீ காக்கப்பட்டவள், நீ தாங்கப்பட்டவள், நீ அழைக்கப்பட்டவள், நீ அருளால் சுற்றப்பட்டவள், நீ மீண்டும் மலரப்போகிறவள். அந்த கண்ணீரின் வழியாக வந்த அந்த அருள் உன் உடம்பில் இன்று முதல் நாளாக வேலை செய்யவில்லை, அது ஏற்கனவே வேலை செய்து கொண்டிருந்தது. இன்று நீ அதை கவனிக்கத் தொடங்குகிறாய். இன்று நீ அதை பெறத் தொடங்குகிறாய். இன்று நீ அதில் ஓய்வெடுக்கத் தொடங்குகிறாய். இன்று நீ உணர்கிறாய், உன் வாழ்க்கையில் விழுந்த அந்த ஒரு உண்மையான கண்ணீர் உன் மீட்சிக்காக ஹெவன் திறந்துவிட்டது.